ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் ஆர்ட்ஸ் அண்ட் கியூப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கியூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 3x3 கியூப்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 பார்ட்டாக பிரித்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயரை பற்றி போட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. ஹலோ கைஸ், இப்போ எப்படி கியூப் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கலர் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் எடுத்துருக்கேன். இப்போ ஒயிட்டோட சென்டர் பேஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட்டோட சென்டர் பேஸ் எடுத்து இப்போ நம்ம வந்து ப்ளஸ் சால்வ் பண்ணணும். ப்ளஸ் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ப்ளஸ் சேர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இப்போ கலரை மேட்ச் பண்ணாமல் இப்படி இருக்குதுன்னா கலரை மேட்ச் பண்ணாமல் இப்படி சால்வ் பண்ணுறீங்க. ஆனால் அது தப்பான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ஒயிட் ப்ளூ இங்கே வரணும், ஒயிட் ஆரஞ்சு இங்கே வரணும், ஒயிட் க்ரீன் இங்கே வரணும். அதுமாதிரி 4 சைடு சேர்க்கணும். இப்போ ஒயிட் ஆரஞ்சு பார்க்கலாம், இதோ இருக்குது. அதை அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். சப்போஸ் இந்தமாரி அந்த கலருக்கு ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து கலர் மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி திருப்பிட்டாலே ப்ளஸ் வந்துடும். இப்போ வந்து ஒயிட் ரெட் சேர்க்கலாம். ஒயிட் ரெட் தோ இருக்குது, அப்படியே கீழே இறக்கிட்டு அப்படியே ஒயிட் ரெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போயிடலாம். மேட்ச் ஆகிடுச்சு, அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஒயிட் க்ரீன் எடுத்துக்கலாம். ஒயிட் க்ரீன் எங்கே இருந்து பார்க்கலாம், இதோ இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துச்சு. சப்போஸ் சம்டைம்ஸ் இதுமாரி மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா சேர் இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட் திருப்பிக்கோங்க. இந்த ஒயிட் ஆப்போசிட் சைட் திருப்பிக்கோங்க. சென்டர் பீஸை மட்டும் கீழே இறக்கிக்கோங்க. ஆப்போசிட் திருப்பினது பழையபடி சேர்த்துட்டு திரும்பவும் கீழே இருக்குங்க. இந்தமாதிரி பண்ணால் சேர்ந்துடும். திரும்ப இப்போ இந்த சைடு எல்லோ ஒயிட் ப்ளூ, ஒயிட் ப்ளூ எங்கேருந்து பார்ப்போம். அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றுன்னு வந்துச்சு. இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட் திருப்பிக்கணும். சேரண்ட் இடத்த கீழே எடுத்துக்கணும். இந்த பீஸை சேர்த்துட்டு சென்டர் பீஸை மட்டும் திரும்ப கீழே இருக்கணும். இப்போ நமக்கு ப்ளஸ் சால்வ் ஆகிடுச்சு. நார்மலாக மாற்றி இந்த கலர் பார்க்காம இந்த பீஸ் இங்கே இந்த பீஸ் இங்கேன்னு மாற்றி ப்ளஸ் சால்வ் பண்ணுறது, அது திரும்பவும் கழிச்சு சால்வ் பண்ணும். அதனால் இந்தமாரி ஒரே டைமில் இந்தமாரி மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கார்னர் பீஸ் வந்து இப்போ இந்த சைடு க்ரீன் இருக்குது, க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட், க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட். இந்த கார்னர் பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட், க்ரீன் தோ க்ரீன் ஆரஞ்ச் க்ரீன் ஆரஞ்சு டம்மே சுற்றி பாருங்கள். இதோ இருக்குது க்ரீன் ஆரஞ்சு ஒயிட். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்தமாரி கலர் மேலே இல்லாமல் கீழே இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா மட்டும் செய்யுங்க. கீழே இறக்கிட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு சைடு திருப்பிக்கோங்க. சரி ரைட் சைடு திருப்பணும். இப்போ இந்த சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு திருப்பணும். அதுவே இந்த சைடு கீழே இருக்குன்னா லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்போ திரும்ப மேலே தூக்கணும். இப்போ அந்த கலர் திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வந்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் கீழே இல்லாமல் மேலே கிடச்சிருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஆப்போசிட் வேறு கலர் சேர்ந்துக்குது, அதை நம்ம எடுத்துடணும். அதுக்குனால இந்த கலர் சேர்த்தணும். இந்த கலர் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. சேர வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டை திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு கீழே இறக்கிடுவாங்க. இந்த கலர் சேர்ந்துடும். அதேமாதிரி இப்போ இந்த சைடு ப்ளூ ஆரஞ்சு ஒயிட், ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதோ இருக்குது. பாக்கி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இது கலர் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருச்சு. என்ன பண்ணணும், ஆப்போசிட்டை திருப்பணும், கீழே இறக்கணும், சேர்த்துணும், தூக்கிடணும். இப்போ சேர்ந்துச்சு. இப்போ வந்து ரெட் ஒயிட் ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கலரே இங்கே இதே இடத்துல சேர்ந்துருக்கும். சப்போஸ் சேர்ந்துருந்தால் அதை எப்படி வெளில எடுக்குதுன்னு பார்க்கணுன்னா, சைடில் இருக்க ஏதாவது ஒரு பீஸை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் சேர்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு தூக்கிடணும். இப்போ இந்த பீஸ் வெளில வந்துருக்கும். அதேமாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கலர் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்த உடனே கீழே இருக்கும். வேறு ஏதோ ஒரு கலரை உள்ளே சேர்க்கணும். அதனால் என்ன பண்ணணும், கீழே இறக்கிட்டு இந்த சைடு திருப்பிட்டு மேலே தூக்கிடணும். திருப்பிட்டுனா இப்போ நமக்கு அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு கலர் ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிரும். இப்போ ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு தூக்கிடணும். இப்போ கலர் சேர்ந்துடும். இப்போ லாஸ்ட்டு க்ரீன் ஒயிட் ரெட்.
இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கலர் கிடச்சிச்சு. லெஃப்ட் சைடு இருக்குது, அப்போ ரைட் சைடு ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துட்டு தூக்கிடணும். ஆனால் நமக்கு 1 லேயர் சால்வ் ஆச்சு. செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது நாங்கள் வேறு வீடியோவில் போடுறோம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல்.